மெரிசல் பலி விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு விவரங்கள் வெளியாக இருக்கின்றன. முன்னதாக இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றியது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் மூவர் குழு அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட விவரங்களை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது தமிழக அரசு இதுகுறித்து 8 வார அவகாசத்திற்குள் பதிலளிக்கவும் தற்போது அந்த தீர்ப்பு விவரங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த தீர்ப்பு விவரங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது, அது குறித்த தகவல்கள்? கரூர் கூட்ட நெரிசல் உயிரிழப்புகள் தொடர்பாக தாவேகாவினுடைய மேல்முறையீடு உள்ளிட்ட 5 மனுக்கள் மீதான எழுத்துப்பூர்வ தீர்ப்பை தற்பொழுது உச்சநீதிமன்றமானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவில் கீழ் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு தலைமையிலான அந்த விசாரணையும் ஒரு நபர் ஆணையம் முதல்வருடைய உத்தரவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட ஒரு நபர் ஆணையத்தினுடைய விசாரணையும் தற்காலிகமாக சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக உச்சநீதிமன்றமானது தன்னுடைய எழுத்துப்பூர்வ அந்த உத்தரவில் தற்பொழுது தெரிவித்திருக்கிறது. மிக முக்கியமாக இந்த விசாரணையை சிபிஐக்கு முழுவதுமாக மாற்றுவதற்கான ஒரு உத்தரவை எழுத்துப்பூர்வமான அந்த ஒரு உத்தரவில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தினுடைய 2 நீதிபதிகள் அமர்வானது தெரிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. எஸ்பி கரூர் எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எஸ்ஐடி மற்றும் ஒரு நபர் ஆணையத்தினுடைய அந்த செயல்பாடுகளோட அனைத்து விசாரணை ஆவணங்களையும் உடனடியாக சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவும் தற்பொழுது இந்த எழுத்துப்பூர்வ உத்தரவில் உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு உத்தரவில் வழங்கப்பட்டுள்ளது.